ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரபாரன் ஃப்ரம் ட்ரக்கிங் வித் அகத்தியா. நாம் இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா அயோலி போக போகிறோம். அயோலி இங்கேருந்து வந்து ஒரு 14 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. நேற்று நம்ம வந்து ஹம்பி போயிருந்தோம். ஹம்பி பார்த்துட்டு அதிலிருந்து டேரெக்டாக வந்து நம்ம அயோலி போகிறதா பிளான் இருந்துச்சு. பட் லேட் நைட் ஆனதுனால வந்து நம்ம அங்கேயே தங்கிட்டோம். அதாவது வந்து ஹம்பியிலேருந்து இல்கலில் தங்கிட்டோம். அங்கேருந்து நம்ம இன்றைக்கி வந்து அயோலி போகிறதுக்காக நம்ம இப்போது அம்மீன் கடா அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 9 மணிக்கு தான் பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அயோலியில் வந்து நிறைய பாரம்பரியம் மிக்க ஆர்கிடெக்சர் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் இதே மாதிரி நிறைய பழங்கால வீடியோக்கள் வந்து கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்தடுத்து கொடுக்கவும் போகிறோம். நாம் இப்போ அயோலி வந்துட்டோம். இங்கே இருக்கிற கோவில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உள்ளே போயிடுவோம். நம்ம உள்ளே போகிறதுக்கான வழி வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குது, அங்கே தான் போகணும். அங்கே போனோம் அப்படின்னா மியூசியம் வழியாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க. நம்ம அந்த டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம போயிடுவாங்க. நாம் இப்போது அயோலியில் கோவில்கள் நிறைந்த பகுதிக்குள்ளே நுழைய போகிறோங்க. இந்த பகுதி வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த பகுதியை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கும் டைமிங்க. அந்த டைமிங்குள்ளே தான் நீங்கள் விசிட் பண்ண முடியும். நாம் இப்போ உள்ளே போயிட்டு நிறைய சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் வாங்க நம்ம சீக்கிரமாக உள்ளே போவோம். இந்த காணொலி கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இது ஷார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு இடத்தையும் நம்மளால் மிஸ் பண்ணவே முடியாதுங்க. அதனால தான் இவ்வளோ லென்த்தாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. நாம் இப்போ முதல்ல பார்க்க போகிறது துர்கா டெம்பிள் என்று அழைக்கப்படும் ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலை துர்கா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதனுடைய உண்மையான பெயர் துர்கா டெம்பிள் இல்லைங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் துர்கம் அப்படின்னா கோட்டை அப்படின்றது. இந்த கோவிலானது கோட்டை சுவருக்கு மிக அருகாமையிலேயே இருக்கிறதுனால இந்த கோயிலை வந்து துர்க கோவில் அல்லது துர்க டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே சொல்லி இப்போ துர்கா டெம்பிள் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுருச்சுங்க. துர்கா டெம்பிள் அப்படின்னு உடனே துர்கை அம்மனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. இதுதான் இந்த கோயிலுக்கு இப்போ இருக்கிற பெயருக்கான ஒரு குட்டி வரலாறுங்க. அப்போது சரி, இந்த கோயில் யாருக்காக தான் கட்டப்படுது அப்படின்னா இந்த கோயிலானது சூரிய கடவுளுக்கான ஆதித்யாவுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை யார் கட்டினது அப்படின்னா குமாரசிங்கா அப்படின்ற ஒருத்தரால் கட்டப்பட்டது அப்படின்னு கோட்டை சுவரில் இருக்கிற கிபி 733 744 ஆண்டை சேர்ந்த 2ஆம் விக்ரமாதித்தன் எனும் அரசனின் காலத்தில் செதுக்கி வைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டிலிருந்து நமக்கு தெரிய வருது. இந்த கோயிலின் கட்டிட அமைப்பு பார்க்கறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு அரைவட்டத்தையும் சேர்த்து கட்டின மாதிரி கோவிலுடைய வெளிப்புற அமைப்பு இருக்குது. இந்த கோயிலுக்கு உள்ளதான் சூரிய கடவுளான ஆதித்யாவுக்கு கட்டப்பட்ட கருவறை இருக்குது. உள்ளே நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற சிற்பங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை பார்த்துலாம் வாங்க. இங்கே இருக்கும் பெரும்பாலான சிற்பங்களில் ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் காட்சிகள் நிறையவே இருக்குங்க. இங்கே இருக்கும் ஒரு சில அழகிய சிற்பங்கள் போரின் போது சிதைக்கப்பட்டிருக்கு நமக்கு பார்க்கும்போது தெரியுதுங்க. ஒரு சில சிற்பங்களுக்கு கால் இல்லை, ஒரு சில சிற்பங்களுக்கு வந்து கைகள் உடைக்கப்பட்டிருக்கு, ஒரு சில உருவங்களின் முகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து நிறைய காணப்படுதுங்க. இந்த தூண்களில் பாருங்கள் எவ்வளோ அருமையான சிற்பங்கள் இருக்குது. ஆனால் சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது தான் வந்து மனதிற்கு சற்று வருத்தமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான சிற்பம். இதனுடைய கால் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சிற்பங்கள் சிதைக்கப்படாமல் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருந்தால் இந்த கோயிலுடைய பெருமை இன்னும் வந்து சிறப்பாகவே இருக்குங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு சிற்பம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னன்னா 2 பெண்கள் இருக்காங்க. அதில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய கூந்தலை பிடித்து இழுப்பது போன்றும் அதனால் வலி தாங்க முடியாமல் அந்த பெண் அழுவது போன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே கோயிலுடைய கருவறை நோக்கி போகலாம் அப்படின்னு நாங்கள் போனோம். போகும்போது போகிற வழியில் எவ்வளோ அருமையான சிற்பங்களாக நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். உண்மையிலேயே இவற்றையெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மரத்தில் சிற்பி எந்த அளவுக்கு சிற்பத்தை செதுக்குவாங்களோ அதே மாதிரி கற்களை கொண்டு செதுக்கிறாங்க அப்படின்றது வந்து அவர்கள் கட்டிடக்கலை எவ்வளோ தேர்ந்திருப்பாங்க அப்படின்றது வந்து இதுலேருந்து தெரிய வருதுங்க. நம்ம உள்ளே போகிற வழியில் பாருங்கள் இந்த கோயிலுடைய மேற்கூரையாக இருக்கட்டும் இல்லை இந்த கோயிலுடைய வாசற்படியாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு சிற்பங்களால் பொங்கி வழியுது பாருங்கள். நாம் இப்போது சிலைகளை வைக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம போகிற வழியில் வழிநெடுக மிக பெரிய பெரிய தூண்கள் நம்மளை வரவேற்றுக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றா ரசிச்சுக்கிட்டு நம்ம கோயிலுடைய கருவறையை நோக்கி போனோம். அங்கே
அந்த இடத்துல சிலை எதுவும் இல்லை, சிலை வைக்கக்கூடிய ஒரு இடம் மட்டும்தான் நமக்கு இப்போ மிஞ்சி இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அதே வழியில் வெளியே வந்து கோயிலுடைய உள்புற அறைக்கு வெளியில் இருக்கும் பாதை வழியாக நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சிற்பம் எங்களுக்கு தென்பட்டுச்சு. அதனால் வந்து இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டோம். இந்த இடத்துல சிவபெருமான் பசுவின் மீது சாய்ந்து ஓய்வெடுக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு தனரிஷி முனிகள் என்ன பண்ணுறாருன்னா பசுவுடைய வாலை பிடிச்சி முறுக்கிறாரு. இதனால் பசுவிற்கு கோபம் வருது. இருந்தாலும் சிவபெருமான் தன்னுடைய தோளின் மீது சாய்ந்துள்ளபடியால் அது அமைதியாக நின்றுக்கிட்டு முறைச்சி பார்க்குறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சிலைகள் இந்த கோவில் சுவற்றின் மீது வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று விஜய நரசிம்மருடைய சிலை செதுக்கப்படுறது நம்மளால் பார்க்க முடியுது. இதையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது இன்னொரு சிலை தென்படுச்சுங்க. அது யாருன்னா விஷ்ணு இருக்கார். விஷ்ணு பக்கத்தில் கருடன் இருக்கார், விஷ்ணுடைய வாகனம். பக்கத்தில் லக்ஷ்மி இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்குது. மிக அழகாக கல்லுலேயே செதுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே போகும்போது ஒரு சில இடங்களில் சிலைகள் இருந்துக்கான தடயங்கள் இருக்குது. ஆனால் சிலைகள் இப்போ இல்லை. சிலைகள் வைக்கிற இடம், அதுக்கப்புறம் ஜன்னல், திரும்ப சிலைகள் வைக்கிற இடம், அந்த மாதிரி வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வராக அவதாரம். இரண்ய ராட்சசனை அழிச்சிட்டு பூதேவியை காப்பாற்றுற மாதிரி தான் வந்து சிலை இருக்குது. பக்கத்தில் ஆதிசேஷன் இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான சிலைகள் இருக்குது. அடுத்ததாக பாருங்க, சதுர வடிவிலான துளைகள் கொண்ட ஒரு ஜன்னல் இருக்குது. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மகிஷாசுர மர்தினி. இங்கே மகிஷாசுரன் அப்படின்றது காளை வடிவில் வந்திருக்கிற ஒரு அரக்கனுங்க. மர்தனா அப்படின்னா கொல்றதுன்னு அர்த்தம். ஸோ காளை வடிவத்தில் வந்திருக்க இந்த அரசனை கொல்றதால இந்த கடவுளுடைய பெயர் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்றாங்க. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஹரருடைய சிலைங்க. ஹரிஹரர் அப்படின்னா யாருன்னா பாதி சிவனும் பாதி விஷ்ணுவும் கலந்த ஒரு உருவம் தான் ஹரிஹரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிவன் திரிசூலத்தையும் விஷ்ணு சங்கு சக்கரத்தையும் கையில் வச்சு நம்மளால் பார்க்க முடியும். இவருக்கு மேல்புறம் பார்த்தோம்னா 2 தேவலோக மங்கையர் இருக்காங்க. கீழே வந்து ஒரு பெண்மணி இருக்காங்க. இதையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே நம்ம போனோம் அப்படின்னா அடுத்ததான் மிக நுண்ணிய அளவில் செதுக்கப்பட்ட நிறைய சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இவையெல்லாம் ராமாயணத்தை குறிக்கும் சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிற்பங்களை பெரும்பாலானவை போருக்கு போகும் ஆண்களும் பக்கத்தில் பெண்களும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது நமக்கு இன்னொரு உருவம் தென்படுச்சுங்க. இது என்ன அப்படின்னா ஒரு 4-5 பேர் நிலாவில் பயணம் செய்கிறாங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு வாகனம் நிலா மாதிரியான ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இல்லை கப்பலில் பயணம் செஞ்சு வேற நாட்டுக்கு போகிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் அவங்க எல்லாரும் போருக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த போர்க்காட்சி மிக பெரியது அப்படின்றதுக்கு விளக்கும் விதமாக இந்த இடத்துல யானைகளையும் குதிரைகளையும் வச்சு சண்டை போடுற காட்சி வந்து நமக்கு தெரியுதுங்க. ஸோ யானைகளுடைய யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இது எல்லாம் வச்சு சண்டை போடுற ஒரு மிகப்பெரிய காட்சி தான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுடைய சுவர்கள் மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலுடைய தூண்கள், மேற்கூரைகள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நிறைய சிற்பங்கள் பொதிஞ்சு கிடக்குதுங்க. அதையெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா நமக்கு நேரம் பத்தாதுங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு சிலை இருந்திருக்கணும். ஆனால் இப்போ இந்த சிலை இல்லை. இது வந்து எங்கேயாச்சும் மியூசியத்தில் இருக்கலாம், அப்படிலாம் எங்கேயாச்சும் கடத்திட்டு போயிருக்கலாம். இந்த சிலை வைக்கப்பட்ட இடத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 2 யானைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடும் காட்சி நமக்கு நல்லா தெரியுது. நீங்கள் இந்த சண்டை காட்சி உத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 யானைகளுக்கு நடுவில் ஒரு அமர்ந்திருக்கு நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவர் யார், எதற்காக அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த கோவிலுடைய கர்ப்பகிரகத்துக்கு போகிற வாசல் படி பாருங்க 5 விதமான வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதில் முதல்ல இருக்கிற வடிவம் பாம்பு நீண்டு இருக்கிற மாதிரி ஒரு வடிவம் இருக்குது. 2வது அடுக்கு பார்த்தோம்னா பூ மாலையை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. 3வது அடுக்கு பார்த்தோம்னா தூண்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. 4வது அடுக்கில் மனிதர்கள் ஒருத்தர் மீது ஒருத்தர் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. 5வது அடுக்குலையும் ஒரு டிசைன் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த வாசல் படியுடைய 2 பக்கங்களையும் 5 அடுக்குகள் கொண்ட வடிவமைப்புகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் முதல் அடுக்கில் பாம்பு நீண்டு இருக்குதா சொல்லியிருந்தேன். அந்த பாம்புகளை இழுத்து பிடிக்கிறதுக்காக மேலே ஒருத்தர் வாசக்காலுடைய உச்சியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பாருங்க. இந்த கோவிலுடைய சீலிங்கில் பாருங்க ஆதிசேஷனுடைய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய மேற்கூரை பாருங்க எந்த அளவுக்கு நுணுக்கமான நிறைய சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள், அதாவது சாளுக்கிய சிற்பிகளின் கைவண்ணத்தால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் இவை அனைத்தும் அப்படின்றது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க.
இந்த இடத்துல பாருங்க, இந்த கோயிலுடைய மேற்கூரையே 2 யானைகள் தன்னுடைய தும்பிக்கையால தூக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குங்க. அதாவது இந்த கோயிலுடைய வெளிப்புற மண்டபத்துடைய மேற்கூரையின் முழு பாரத்தையும் தன்னுடைய 2 தும்பிக்கையால 2 யானைகள் தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த யானையுடைய வாய்ப்பகுதி நீங்க உற்று நோக்கினீங்கன்னா இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்குங்க. இந்த யானைக்கு ஒருவேளை வாய் வலிச்சாலும் தன்னுடைய தும்பிக்கையை கீழே இறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மனிதர் தன்னுடைய 2 கைகளாலையும் அந்த தும்பிக்கையை தூக்கி பிடிச்சிருக்காருங்க. அதே மாதிரி இந்த 2 யானைகளுடைய தும்பிக்கைகளையும் தூக்கி பிடிச்சிருக்காரு. இது ஒரு கற்பனை காட்சி தான் அப்படின்னாலும் இந்த கற்பனை காட்சியும் சிற்பிகள் எந்த அளவுக்கு யோசிச்சு அருமையா வடிச்சிருக்காங்க பாருங்க. சூரிய கடவுளுக்கு கட்டப்பட்ட கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கோயில் இருக்குங்க. இது வந்து சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். இப்பவும் சிவலிங்கம் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆதித்யாவுக்கு கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு ஒரு பிரதான நுழைவாயில் இருக்குங்க. இது வந்து இந்த கோவிலுக்கு இடதுபுறமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் இந்த நுழைவாயில். இந்த நுழைவாயில எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த மண்டபத்தை துவார மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. துவார மண்டபம் அப்படின்னு என்னது? நுழைவாயில், அதுதான் துவார மண்டபம். பெரிய பெரிய கற்களையும் தூண்களையும் வைத்து கட்டப்பட்ட இந்த கோவிலுடைய நுழைவாயிலுக்கு கதவு இருந்திருக்குங்க. இப்போ கதவு இல்லை, ஆனால் கதவு இருந்திருக்கான தடயங்கள் வந்து இருக்குது. இங்கே இருக்கும் தூண்களுக்கும் நிறைய அலங்காரங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்த புறாக்கள் தன்னுடைய உறைவிடமாக பயன்படுத்திட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இந்த இடத்துடைய நுழைவாயிலுங்க. இங்கே நுழைவாயில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல 2 வாயில் காவலர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கோயிலானது நுழைவாயில் வைத்து 2 வாயில் காவலர்களையும் பாதுகாப்பு வைத்து கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு கோவில் தான் இந்த கோவில். ஸோ இந்த சூரிய கடவுளான ஆதித்யா சாளுக்கியர்களுடைய காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கடவுளாக இருந்திருக்கிறதான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கிணறு பக்கத்தில் போய் பார்ப்போம் வாங்க. சாதாரணமாக ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னாலும் இல்லை ஏதாச்சும் கட்டிடங்கள் கட்டணும் அப்படின்னாலும் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது தண்ணீருங்க. ஏன்னா இங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் கட்டிடங்களில் கலவைகள் கலக்கணும் அப்படின்னாலும் தண்ணீர் வந்து ரொம்பவே அவசியமாக தேவைப்படும். ஸோ அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த கோயிலையும் சுற்றியுள்ள பகுதியில் பராமரிக்கிறதுக்காகவும் இந்த கிணறு வெட்டியிருக்காங்க. நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா பெரும்பாலும் கோவில்கள் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு கிணறு அல்லது குளம் இருக்கும். அவை எதுக்காகனா கோவிலையும் கோவிலில் இருக்கிற சுவாமியையும் பராமரிக்கிறதுக்காக தேவைப்படும் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அந்த மாதிரியான குளங்கள் அல்லது கிணறுகளை வெட்டி வச்சிருப்பாங்க. இந்த கிணற்றிலிருந்து 2 வழியில் தண்ணீரை வெளியே எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ஒன்று நேரடியாக படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி தண்ணீரை எடுத்து வருது. இன்னொன்று மாடுகளை பயன்படுத்தி இறைப்பு இறைச்சி அதன் மூலமாக தண்ணியை வெளியே எடுத்து அது பயன்படுத்துறது. நம்ம அனைவரும் சிறு வயதில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க கிணறுகளில் விவசாயம் பண்ணுறதுக்காக இறைப்பு இறைக்கிறத பார்த்துருப்போம். அந்த முறையை இவங்க 8ஆம் நூற்றாண்டுகளிலே பயன்படுத்தியிருக்காங்க. இறைப்பு இறைச்சதுக்கப்புறம் தொட்டியில் நிரம்பும் தண்ணீரை இந்த கால்வாய்கள் வழியாக தேவையான இடத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த முறையை தான் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் காலத்து வரைக்கும் விவசாயத்திற்காக பயன்படுத்திட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து இந்த முறை மறைஞ்சே போயிடுச்சுங்க. அடுத்தது இந்த இடத்துல சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. அதையும் பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க.
இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குங்க. இந்த கோவில் நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் வாங்க. இந்த கோவிலுடைய வெளிப்புறத்தை நம்ம பார்க்கும்போது ஒன்று மட்டும் நல்லா புரியுதுங்க. இங்கே இருக்கும் கற்கள் அந்தளவுக்கு வலிமையானது இல்லை. இந்த கோயிலை கட்டும்போது கோயிலுடைய வெளிப்புறத்துலேயும் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க அந்த கால சிற்பிகள். ஆனால் காற்றுனாலையும் மலைகளாலையும் இந்த கோயிலுடைய வெளிப்புறம் பாருங்கள் ரொம்பவே அரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அரிக்கப்பட்டதுனால இங்கே இருக்கும் டிசைன் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்குங்க. இங்க இருக்கிற தூணை பார்த்தோம் அப்படின்னா 5 இதாக பிரிச்சிருக்காங்க. தனித்தனியா அடுக்கடுக்க 5 கல் வந்து வச்சிருக்காங்க. கீழே ஒரு கல் இருக்கு. அதுக்கு மேல பார்த்தோம்னா இது ஃபுல்லா வந்து ஒரு கல் எல்லாமே வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த முழு கல்லுக்கு மேல வந்து இந்த சக்கரை மாதிரி ஒரு கல் இருக்கு. இதை வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு மேல வந்து இந்த கல் ஒன்று தனியா இருக்கு. இந்த கல்லுக்கு அப்புறம் வந்து மேல இது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேல தூண்கள்லாம் வந்து நிறைய தூண்களை வச்சு இந்த கல்லுடைய மேற்கூரை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இங்க இருக்கும் தூணானது மிக நீண்ட ஒரே தூணா இல்லாம தனித்தனியா தூண்களை செதுக்கி அது ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடுக்கி ஒரு தூணை உருவாக்கி இருக்காங்க. இது எல்லாமே ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு கல்லுல வந்து குழி இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று வந்து புடைப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒன்று அந்த சந்துல வந்து மாட்டிட்டு கொஞ்சம் டைட்டா லாக் ஆயிடும். அதனால வந்து தூண்கள் வந்து கீழே சரியாது, ரொம்ப நாளைக்கு அப்படியே ஸ்ட்ராங்காகவே நின்றுகிட்டே இருக்கும். இதுதான் வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் இங்கே இருக்கும் தூண்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதற்கு மேலே தான் வந்து மேற்கூரையை அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கும் இந்த 4 தூண்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சாலும் இவற்றில் செய்யப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் இருக்குங்க. இங்கிருந்து பார்க்கும்போது பாருங்க ஜன்னல் தெரியுது பாருங்க நமக்கு. இது எல்லாமே கல்லில் செய்யப்பட்டது. இந்த கல்லில் செய்யப்பட்ட ஜன்னலானது நமக்கு இயற்கையாக வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதாங்க இந்த கோயிலுடைய கருவறை. இந்த கருவறையில் இப்போ எந்த சிலையும் இல்லைங்க. ஆனால் அரசர்களுடைய காலத்தில் இந்த இடத்துல சிலை வைக்கப்பட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் பாருங்க. இந்த கருவறைக்கு எதிரிலேயே இன்னொரு கருவறை இருக்குங்க. ஸோ இந்த கோவிலில் 2 கருவறைகள் இருக்கு. இந்த கோவிலில் வந்து ஒருவேளை சிவன் கோவிலாக இருந்திருந்தா ஒரு பக்கம் சிவனும் இன்னொரு பக்கம் நந்தியும் இருந்திருக்கும். அது பெருமாள் கோவிலாக இருந்திருந்தா ஒரு பக்கம் பெருமாளும் இன்னொரு பக்கம் கருட பெருமாளும் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் யாருடைய சிலை இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியலைங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லட்கான் டெம்பிள். அது எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள், இங்கே தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய டெம்பிள் இது. நம்ம போய் உள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலானது லட்கான் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த கோவில் இருக்கிற சிலைகள் பார்த்தோம்னா சிவலிங்கமும் நந்தியும் தாங்க இப்போ இருக்கு. ஸோ இந்த கோவிலானது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அழகிய கோவிலுங்க. இந்த கோவிலானது 5ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட ஒரு கோவில். 5ஆம் நூற்றாண்டுகளுடைய தொடக்கத்துல இந்த கோவில்ல விஷ்ணுவின் சிலை வைக்கப்பட்டு வழிபாட்டில் இருந்ததா சொல்றாங்க. இப்படி இருக்கும் அந்த அழகிய கோவில்ல 17ஆம் நூற்றாண்டுல பீஜப்பூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்ச டெக்கான் சுல்தானியர்கள் ஒருத்தரான ஆதில் ஷாவுடைய படைத்தளபதி லாட்கான் என்பவர் இந்த கோயிலை தங்கியிருந்து இராணுவ பிரச்சாரங்கள் செஞ்சிருக்காரு. இதனாலதான் வந்து இந்த கோயில் 1000 வருடங்களுக்கு பிறகு லாட்கான் டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கோயிலானது கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே விஷ்ணு அல்லது சிவனுக்கு கட்டப்பட்ட ஒரு கோவில். அந்த படைத்தளபதி தங்கியிருந்த ஒரே காரணத்துக்காக அவருடைய பேரை வச்சு இப்போ வந்து லாட்கான் டெம்பிள் அப்படின்னு அழைச்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ள போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு உள்ள போகிற வழியில் பார்த்தோம்னா மிக பெரிய பெரிய கற்களை கொண்டு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த முகமண்டபத்தை தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடியது
அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபம் அப்படின்றது கருவறைக்கு முன்னாடி உள்ள பகுதி. இந்த அர்த்த மண்டபத்துல தான் நந்தியானது மிக கம்பீரமா அமர்ந்திருக்கு நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த நந்தியுடைய திமில்களும் அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சலங்கைகளையும் வச்சு இந்த நந்தியை ரொம்ப சிறப்பா செதுக்கியிருக்காங்க. கருவறைக்குள்ள சிவலிங்கம் இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த சிவலிங்கமானது பிற்காலத்தில் வைக்கப்பட்ட சிவலிங்கமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இங்கு இருக்கும் அர்த்த மண்டபத்துடைய மேற்கூரையா இருந்தாலும் சரி, இல்லை தூண்களா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்படல. பூக்கள் போன்ற வடிவத்தை மட்டும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வெளியில் இருக்கும் முகமண்டபம் பாருங்க எந்த அளவுக்கு வேலைப்பாடுகளோடு இருக்கு அப்படின்னு. இது ஒரு ஜன்னலுங்க. ஒரு மரப்பலகையில ஜன்னலை அமைச்சாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வேலைப்பாடுகளுடன் ஜன்னல் அமைப்பாங்க. ஆனால் இவங்க கற்கள்லேயே ஒரு மரத்தில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் நாம இப்ப பார்க்கக்கூடிய வேலைப்பாடு இப்ப செஞ்சது இல்லைங்க, 1500 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சது அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா? ஆனா அதுதாங்க உண்மை. நாம இப்ப வெளியில இருக்க வேலைப்பாடுல சிறிதளவு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க ஒரு யானை மண்டிட்டு குனிஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த பக்கத்துல ஒரு ஆணும் பெண்ணும் முத்தமிடும் காட்சி இருக்கு. பக்கத்துல ஒரு குழந்தை இருக்குங்க. இந்த ஆண் ஒரு படைவனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இளவரசனா இருக்கலாம். தன்னுடைய இடுப்புல வந்து குத்துவால் வச்சிருக்கிறது நமக்கு தெரியுது பாருங்க. அந்த பெண் தன்னுடைய கையில துப்பட்டா அல்லது சேரியை சுத்தி கீழே தொங்க விட்டுருக்கு நமக்கு நல்லா தெரியுது. இந்த கோவில் இருக்கும் இந்த மாதிரி டிசைன்களை நிறைய சேலைகளில் பயன்படுத்துறதா சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க 2 இசைக்கலைஞர்கள் இசைக்கருவியை வைத்து இசைக்கும் காட்சி இருக்கு. அதற்கு மேல 2 சாமரங்கள் இருக்கு. அதற்கு நடுவில் அரசருக்கு பிடிக்கும் குடை இருக்கு. அதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்த்தோம்னா 2 குழந்தைகள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தூண்ல 2 இசைக்கலைஞர்கள் யாழ் போன்ற ஒரு கருவியை வைத்து இசைக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதற்கு மேல பார்த்தோம்னா ஒரு டிசைன் இருக்கு. அது நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா 2 மிருகங்கள் ஒன்றை ஒன்று தலையில் குத்தி கொண்டு சண்டையிடுவது போல் ஒரு காட்சி இருக்கு. அதற்கு மேல ஒருத்தர் தலையிலா நின்று யோகாசனம் பண்ற மாதிரி இருக்கு. அவருக்கு மேல வில் போன்று ஏதோ வளைந்திருக்க மாதிரி தெரியும். அது நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா அது 2 பாம்புகள் படம் எடுத்திருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அடுத்த தூண்ல ஒருத்தர் மரத்து மேல ஏற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல ஒருத்தர் ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் கேடையும் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்ததான் இருக்கிற தூண்ல ஒருத்தர் மேல ஒரு பறவை அமர்ந்துட்டு இருக்கு. இது மயிலா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒருத்தர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மேல 2 உருவங்கள் இருக்கு. அதற்கு மேல குதிரையுடன் ஒரு வீரர் இருக்காரு. அந்த குதிரையானது முன்னால் இருக்கும் மனிதன் மீது காலை வைத்து மிதிப்பது போல் இருக்குங்க. இந்த மாதிரி இங்க 12 தூண்கள் இருக்கு. 12 தூண்களையே 4 பக்கத்துலயும் ஏதாவது ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. அதுக்கு கீழே டிசைன்களும் போட்டு வச்சிருக்காங்க. இவை அனைத்தும் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சாளுக்கிய சிற்பிகள் செய்த வேலைங்க. இவை அனைத்தும் எந்த இயந்திரமும் இல்லாம வெறும் உளியை கொண்டு செதுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ரொம்ப மெய்சில் இருக்க வைக்குதுங்க. அடுத்ததான் இந்த சிவன் கோவிலுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோவில் இருக்குங்க. அதையும் பக்கத்துல போய் பார்ப்போம் வாங்க. நம்ம இந்த கோயில்கள் வந்து நிறைய இடத்துல வந்து கோயில் மட்டும் தான் பார்த்தோம், சிலைகள் எதுவுமே பார்க்க முடியல. ஏன்னா அந்த கோயில்கள் இருக்க சிலைகள்லாம் வந்து கடத்தப்பட்டிருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து அகற்றப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா போர்களின் போது இந்து அரசர்களுக்கும் முஸ்லீம் அரசர்களுக்கும் போர் நடக்கும்போது இந்துக்களுடைய கோயில்களை வந்து அழிக்கிறதுக்காக அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரியான டைம்ல வந்து அந்த கோயில்கள் இருக்க சிலைகள் எல்லாமே வந்து கடத்தப்படும், அப்படின்னா வந்து அகற்றப்படும். ஆனால் நாம இப்போ பார்க்குற கோயில் இருக்க வந்து சிலை வந்து அகற்றப்படலை. ஏன் அப்படின்னா இந்த சிலையுடைய அடிப்பாகத்தில் பாருங்க
ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த அடிப்பாகத்தை ஒன்று உடைக்கணும். உடைச்சா மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். அப்படி உடைக்காம மேலே தூக்கணும் அப்படின்னா மேற்கூரையில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய தூணானது வெளியே எடுக்க முடியாமல் தடுத்து நிறுத்துது. அதனால தான் இந்த சிலையை எடுக்க முடியாமல் இந்த இடத்துலயே காப்பாற்றப்பட்டிருக்கு. சரி, நாம இப்போ சிலைன்னு சொன்னோம். இது யார் தெரியுமா? சூரிய பகவான். இவர் தன்னுடைய 2 கையிலையும் தாமரை பூக்களை கையில் வச்சிருக்காரு. இவருக்கு 2 பக்கத்துலையும் 2 பெண்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க யார் தெரியுமா? உஷா, பிரத்யூஷா அப்படின்னு சொல்லுவாங்க. உஷா அப்படின்னா சூரியனுடைய முதல் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பிரத்யூஷா அப்படின்னா சூரியனுடைய கடைசி கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 பேரும் சூரியனுக்கு 2 பக்கம் நின்றுட்டு ஒரு பக்கம் தோன்றுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் மறையும் அப்படின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. சூரிய பகவானுடைய காலுக்கு அடியில் பாருங்க 7 குதிரைகள் வரிசையா நிற்கிறது நமக்கு தெரியுது. சரி, வாங்க நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். நம்ம அந்த கோவிலிருந்து வந்து இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த கருவறையிலும் வந்து சாமி எதுவுமே இல்லை. சிலை எல்லாமே வந்து அகற்றப்பட்டு இருக்கு. எல்லாம் இங்கே இருக்கிற நிறைய கோயில்களில் வந்து சிலைகள் எதுவுமே இல்லை. இந்த கோயிலுடைய பெயர் கௌடரக்குடி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலானது மகாலட்சுமி அல்லது பகவதி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலானது 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1500 வருட பழமையான ஒரு கோவில். இந்த கோவிலுடைய பெயர்லயே பகவதி கொல்லை அப்படின்ற ஒரு ஊரும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலுடைய கருவறையில இப்ப சிலை எதுவும் இல்லைங்க. ஆனா இந்த கோயிலுடைய மேற்கூரையில பாருங்க எவ்வளவு சிற்பங்கள், சிறிய சிறிய சிற்பங்களா செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க கஜலட்சுமி தாமரை மீது அமர்ந்திருக்காங்க. 2 பக்கம் 2 யானைகள் இருக்கு. இந்த இடங்கள்லாம் பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாச்சும் ஒரு மனித உருவங்கள் இருக்கு. மனித தலைகள், மனிதர்கள் அமர்ந்திருக்க மாதிரி, அந்த மாதிரி லைனா பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாச்சும் ஒரு சிற்பம் செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல விலங்குகளின் சிற்பங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் இசைக்கிற மாதிரியும் அதை இன்னொருத்தர் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. கருடனை கண்டால் பாம்புகள் எல்லாம் நடுங்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 1500 வருடங்களுக்கு முன்னாடியே சாளுக்கிய சிற்பிகள் எந்த அளவுக்கு தத்ரூபமா இந்த சிற்பத்தை செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த கருவறையுடைய வாசப்படியில 2 பாம்புகள், பாம்பின் வால் பகுதி மற்றும் இடுப்பு வரை பாம்பாகவும் இடுப்புக்கு மேல மனிதராகவும் இருக்கக்கூடிய இந்த 2 பாம்புகளும் தன்னுடைய 2 கைகளையும் கை கூப்பி வணங்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த 2 பாம்புகளும் கருவறையில் உள்ள சுவாமியை வணங்கிட்டு இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இவை 2ம் சுவாமி ஒரே சீரான நிலையில் வணங்கணும் அப்படின்றதுக்காக கருடன் தன்னுடைய கையால் இந்த 2 பாம்புகளுடைய வாளையும் பிடிச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு நமக்கு நல்லா தெரியுதுங்க. இந்த கோவிலானது தரைமட்டத்திலிருந்து சற்று கீழே இருக்குங்க. அதனால மழைக்காலங்கள்ல இந்த கோயிலுடைய அடிபாகம் மழைநீரால் நிரம்பி தண்ணீர்ல மிதக்கிற மாதிரி இருக்குங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி மழைநீரால் தண்ணி நிரம்பினாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த தண்ணீர் வெளியேறதுக்கான அமைப்பும் இந்த கோவிலுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்துல இன்னொரு குளம் இருக்குங்க. இந்த குளத்தை பத்தி நம்ம அப்புறமா போய் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இன்னொரு கோயில் இருக்கு பக்கத்துலயே, அந்த கோயிலை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துடலாம். இந்த கோவிலுடைய பெயர் சக்கரகுடி அப்படின்னு சொல்றாங்க. சக்கரகுடி எனும் இந்த கோவிலானது 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. 9ஆம் நூற்றாண்டில் இங்க இருக்கும் நிறைய தூண்கள்ல ஆணும் பெண்ணும் காதல ஈடுபடுற மாதிரியான சிற்பங்கள் நிறைய இருந்திருக்கு. ஆனா இப்ப எதுவும் நம்மளால பார்க்க முடியல. இந்த கோவிலுக்குள்ளேயும் சிவலிங்கம் தாங்க இப்போ இருக்கு. வாங்க நம்ம இப்போ கோயிலுடைய கருவறை நோக்கி போவோம். கருவறைக்கு முன்புறம் உள்ள மண்டபத்திலையும் வந்து நிறைய பெரிய பெரிய தூண்கள் இருக்கு. அந்த தூண்கள்லாம் தாண்டி போனோம் அப்படின்னா சிவலிங்கம் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இந்த கருவறையின் வாசற்படியில் மேல பாத்தீங்க அப்படின்னா கருடன் பாம்பு வந்து தன்னுடைய 2 கையால் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. ஸோ இந்த கோவிலானது தொடக்கத்தில் விஷ்ணு கோவிலா இருந்திருக்கலாம். அதன் பிறகு இது சிவன் கோவிலா மாற்றப்பட்டிருக்கலாம்.
கர்ப்பகிரகத்துக்கு மேல உள்ள இந்த கட்டிட அமைப்பு நாகர சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாகர சிகரத்துல இருக்க ஒரு பகுதியே அமலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அமலக்கா அப்படின்னா சக்கர வடிவம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த கோயிலுடைய பேர் சக்கரகுடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்கரகுடிக்கு பக்கத்தில் இருக்க இந்த கிணறானது 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டுல வெட்டப்பட்ட ஒரு கிணறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிணற்றுடைய 2 திசைகள்லையும் படிக்கட்டுகள் இருக்குங்க. இந்த படிக்கட்டுகள் வழியா இந்த கிணற்றுக்குள்ள இறங்கி தண்ணீர் எடுத்துட்டு போகலாம். நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருவோம். அரச குடும்ப பெண்கள் தண்ணீர் குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரியான கிணறு அல்லது குளங்களில் தண்ணீரை எடுத்து வரதை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு கிணறு தாங்க இந்த கிணறு. இந்த கிணறானது கிட்டத்தட்ட 900 வருடங்களையும் தாண்டி இப்போவும் ரொம்ப நல்ல நிலையில் தண்ணீர் பயன்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது கவுடர்குடி டெம்பிள். இந்த கோயிலானது படிக்கட்டு கிணறுக்கு நேர் எதிரில் இருக்குங்க. அந்த கோயிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்க்கறதுக்கு சிறியதாக இருக்கிறதுனாலையும் ஒரு மூலையில் இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் இந்த கோயில் வந்து பார்க்கறது இல்லை. வரவங்க எல்லாமே வந்து முன்னாடி இருக்கிற கோயில் மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம காணொலியில் இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கோவிலையும் நம்ம காட்டிட்டு இருக்கோம். இந்த கோவிலும் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலுங்க. இந்த கோவில்லையும் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கருவறை என தனித்தனியா இருக்குங்க. கருவறைக்கு முன்னாடி இருக்கிற 2 தூண்கள்ல துவாரபாலகர்கள் இருக்காங்க. இந்த கோவிலையும் சிலை இப்ப எதுவுமே இல்லை. கருவறையின் மேற்கூரையில கருடன் 2 பாம்புகளை பிடிச்சிருக்கிற உருவம் வந்து இங்கேயும் இருக்குங்க. கஜலட்சுமிக்கு 2 யானைகள் மாலை அணிக்கிற சிற்பமும் இந்த இடத்துல இருக்கு. கோயிலின் உச்சியானது நாகரசிகர பாணியில் கட்டப்பட்டிருக்கு. அமலக்கா இல்ல, அதுக்கு மேல இருக்க கலசமும் உடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். உச்சியின் முன்புறத்துல சூரிய கடவுளின் புடைப்பு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. நாம இங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிறிய சிறிய கோயில்கள் எல்லாமே லட்கான் கோயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க. இவை அனைத்தும் பெரிய கோவில் கட்டுறதுக்கு ஒரு சோதனை முன்னோட்டத்தில் கட்டப்பட்ட சிறிய சிறிய கோயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துர்கா கோயிலின் கோபுரத்திலிருந்து சிதைந்து விழுந்த ஒரு பகுதி இங்க கீழே இருக்குது பாருங்க. இந்த துர்கா கோயிலுக்கு பின்புறமா ஒரு வீடு மாதிரி போன்ற ஒரு கட்டிடம் இருந்துச்சு. இது ஏதோ வீடு போன்றதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ஆனா கடைசியா இது பார்த்தலாம்னு நினைச்சோம். இப்போ வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்தோம்னா மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்கும் தூண்கள் பாருங்க எவ்வளவு வேலைப்பாடுகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவில் கருவறைக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்துடைய ஜன்னல்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு மரத்தில் செஞ்சால் எந்த அளவுக்கு நுணுக்கமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கல்லுலேயே செஞ்சுருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவும் வியக்க வைக்குதுங்க. இந்த இடத்துல பாருங்க யாரோ வேணும்னே உடைச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரியான பெரும்பாலான சிதைவுகள்லாம் வந்து போர் காலத்துல நடக்கும். போரின் போது அந்த எதிரி நாட்டவர் வந்து இந்த மாதிரி சிதைவை ஏற்படுத்துவாங்க. இந்த வடிவமைப்பு பாருங்க நம்ம மரத்துல செதுக்கினா கூட இந்த அளவுக்கு தத்ரூபமா செதுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இவங்க கல்லுல செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. இங்க இருக்கும் தூண்கள் வாசற்படிகள் மட்டும் இல்லாம கோயிலுடைய மேற்கூரையிலும் அழகிய வடிவமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. நாம் இப்போ அயோலியில் இருக்கிற டெம்பிள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு சில டெம்பிள்ஸில் மட்டும்தான் வந்து
சிலைகள் இருக்குது. மற்ற கோயில்கள் எதுவுமே வந்து சிலைகள் எதுவும் இல்லை, எல்லாமே வந்து அகற்றப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து போர்க்காலத்தில் வந்து மற்ற மதத்தினர் வந்து அந்த அரசர்கள் போர் புரியும் போது அவங்க வென்றுட்டாங்க அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கோயில்கள் எல்லாத்தையும் வந்து சிதைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலைகள் எல்லாத்தையும் வந்து அகற்றிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இந்த அருமையான இந்த கோயில்களை பார்க்கும்போது சிலைகள் இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் வந்து எதுவும் இல்லை அந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த காணொலி வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம மீண்டும் வந்து அடுத்த இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலோட ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த ஊரில் ஒரு இடத்துல மட்டும் இந்த கோவில்களை கட்டாமல் ஊர் முழுக்க கோவில்களையும் கட்டிடங்களையும் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், இங்கேயும் பாருங்கள், பார்க்குற இடத்துலலாம் ஏதாச்சும் ஒரு கோவிலோ இல்லை ஏதாவது கட்டிடமோ இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் ஒரு முறையாவது இந்த இடத்த வந்து பாருங்கள்.